புதுச்சேரியில் மின்துறை ஊழியர்கள் எதிர்ப்புக்கு மத்தியில் புதுவை மின்துறை தனியார் மயமானது என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு யூனியன் பிரதேசங்களில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்தது. புதுவையில் இதை அமல்படுத்த அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு மின்துறையினை தனியார் மயமாக்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. புதுவையை பொறுத்தவரை லாபத்தில் இயங்கி வரும் மின்துறை தனியார் மயமாக்கப்படுவது ஏன் என ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சி சார்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்தன. மின்துறை தனியார் மயமாக்கப்படுவது தொடர்பாக மின்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடத்தி ஸ்தம்பிக்க செய்தனர். பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டு அதை சரி செய்ய ஊழியர்கள் இன்றி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். முதலமைச்சர் ரங்கசாமி, மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் தேசிய பங்குச்சந்தையில் புதுச்சேரி மின்துறை பங்குகளை அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் 100% பங்குகளை வாங்கியதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி, விநியோகம், மாற்றுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக உரிமங்களை வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நேற்று இரவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதானி குழுமம் பங்குகளை வாங்கியதன் மூலம் புதுச்சேரி மின்துறையானது அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் என்ற பெயரில் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை உறுதிப்படுத்த மின்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினால்தான் இதன் முழு விவரங்கள் தெரியவரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 108 அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலை அமைக்கப்பட்டு வருவதன் ஒரு பகுதியாக 36 அடி உயரத்தில் ஆதார பீடம் மற்றும் சித்தர் பீடம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூரை அடுத்துள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள கங்கை வராக நதீஸ்வரரை அகத்திய முனிவர் வழிபட்டதாக இக்கோவிலில் தல புராணம் கூறுகிறது. இக்கோவிலில் கங்கா ஆரத்தி விழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். முன்னொரு காலத்தில் இங்கு குளக்கரையில் பிரம்மாண்ட சதாசிவ மூர்த்தியாக இருந்த சிவன் சிலையினை அகத்தியர் வழிபட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது இங்கு 108 அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலையினை வைப்பதற்காக கட்டுமான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இதற்காக ரூபாய் 30 கோடி செலவில் நவ கிரகங்கள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான வழிபாட்டு சிலைகளும் அவற்றை சுற்றி 108 லிங்கங்களும் வைக்கப்பட்டுள்ளன. 3வது மாடியில் 108 அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்திக்கு சிலை வைக்கப்படுகிறது. இந்நிலையில் சதாசிவ மூர்த்திக்கு சிலை அமைப்பதற்காக 36 அடி உயரத்தில் ஆதார பீடம் மற்றும் சித்தர் பீடம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் முன்னிலையில் நடைபெற்ற பூஜையில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் தை மாதத்திற்குள் திருப்பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இதேபோல் சதாசிவ மூர்த்தி கோவில் தொடர்பாக தகவல்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்காக இன்ஸ்டாகிராம் பக்கத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி மற்றும் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒரு சோஷியல் மீடியா ஆரம்பிச்சிருக்கு. அதில் முதல் கட்டமாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிருக்கோம். அந்த ஸ்கேனர் ஐடியா நம்முடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் நீங்க ரிலீஸ் பண்றாங்க. இதனை தொடர்ந்து பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இது போன்ற அனைத்து இணையதளங்களிலும் நம்ம கோயிலுடைய அன்றாட நிகழ்வுகளும் இந்த கோயிலுக்கான மக்கள் பங்களிப்பு என்னன்றது அதிலே நீங்க நிறைய தெரிஞ்சு உங்களுடைய பங்களிப்பு அதன் மூலமாவே நம்ம சதாசிவத்துக்கு செலுத்தலாம். நம்ம பார்வதி பதாகே. நீங்க கொஞ்சம்